கோர்ட்டே அன்றைக்கி ஹைகோர்ட்டு டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்து வந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூட சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மனசு வெளியில் சொல்ல முடியல, அவங்களால பேசவே மாட்டுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்ட்ரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்ட்ரி யாருக்கு பேசினார், குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை வாங்கி செக் பண்ணுங்கள். என்னை பற்றி யார்கிட்ட சொன்னார்ன்றது விவரம் அதிலேயே தெரிய வரும். நான் அதை யார்கிட்ட சொன்னார்னு நான் சொல்ல விரும்பலை. தமிழ் மக்களுக்கு வணக்கம். திருபுவனத்தில் நடந்த அந்த அதிர்ச்சி கொலை, அதாவது காவலர்களே அழைத்து சென்று ஒரு புகாரும் இல்லாமல், ஒரு எஃப்ஐஆரும் இல்லாமல், அவர் அக்யூஸ்ட் என்ற நிலையில் கூட இல்லாமல் அஜித்குமார் என்கிற இளைஞர் அழைத்து செல்லப்பட்டு, அவர் பலவந்தமாக அழைத்து செல்லப்பட்டு விசாரணை என்கிற பெயரிலே அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டதோடு இல்லாமல் கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற நிலையில் அடுத்து வரக்கூடிய அதிர்ச்சி தகவல்கள். நேற்று நம்ம பார்த்தோம், நீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் அவர்கள் நாடகம் ஆடி இருக்கிறார்கள், காவல்துறை எப்படியெல்லாம் நாடகம் ஆடி இருக்கிறது அப்படின்றது குறித்து நீதிபதியே கேள்வியை கேட்டிருக்கிறார் என்ற நிலையில் அடுத்ததாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளாஷ் நியூஸ் என்று அதிர்ச்சி தகவல் வருகிறது. நீதிபதியே நீதிமன்றத்தில் கேட்கிறார், இந்த 30 நொடி ஒரு வீடியோ வெளியே சுற்றுகிறது, இந்த 30 நொடி வீடியோ என்ன அப்படின்னா, இது அந்த அஜித்குமாரை தாக்குவது, காவல்துறையினர் தாக்குவதை ஒரு சிறு துவாரத்திலிருந்து எடுத்திருக்கிறார் ஒருவர். இவர் யார் அப்படின்னா, இவர் கோவிலில் ஊழியராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது, பகுதி நேர ஊழியராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவருடைய பெயர் சக்தீஸ்வரன். அவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறார்கள். நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் அந்த வீடியோவை எடுத்தீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், இது 30 நொடி. ஏன் 30 நொடி தான் எடுக்க முடிந்தது அப்படின்னு கேட்டபொழுது எனக்கு பயமாக இருந்தது, ஏனென்றால் அந்த செயலை செய்வது காவல்துறை. அப்போ அந்த இடத்துல நான் மாட்டிப்பேனோன்னு பயந்துட்டு தான் நான் 30 நொடி மட்டும் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ட்டு. அப்போது அவரே பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்? உருட்டுக்கட்டைகளால் அடித்து காயப்படுத்தப்பட்டார், அதன் அடிப்படையில் தான் நம்ம இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த ஆயுதம் என்று இருக்கக்கூடிய இந்த உருட்டுக்கட்டை இப்போ காணும். அது எங்கே சென்றது என்று தெரியவில்லை. கூர்ந்து கவனிங்க. ஒரு நபரை கொலை செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வருதுன்னு நீங்கள் காவல்துறைக்கு. அக்யூஸ்டை பிடிச்ச உடனே அக்யூஸ்ட் என்னத்தில் அவங்க கேட்பாங்க, அந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், இந்த ஆயுதத்தை அடையாளம் காண வேண்டும்னு சொல்லுவாங்க. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, கத்தியால் குத்திடுவான், கத்தியை கொண்டு போய் இல்லை அருவாளை கொண்டு போய் எங்கேயாவது வீசிட்டு போயிடுவான். அது சிக்கக்கூடாது, தடயம் சிக்கக்கூடாது என்பதற்காக எங்கேயாவது ஆற்றுலையோ இல்லை கிணத்துலையோ எங்கேயோ தூக்கி வீசி, குப்பைமேட்லையோ எங்கேயோ தூக்கி வீசிட்டு போயிடுவான். அதை தேடி கண்டுபிடிப்பார்கள் காவல்துறையினர். யாரை வச்சு? அக்யூஸ்டை வச்சு தேடி கண்டுபிடிப்பாங்க. யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவரிடம் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி, இந்த கொலைக்கான ஆயுதம் என்ன, அந்த ஆயுதம் எங்கே இருக்கிறது? இதை வைத்து தான் இந்த வழக்கை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும். இப்போ இங்கே இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன அப்படின்னு தான் நம்ம நீதிமன்றத்துக்கு இதுவரையில் தெரிய வருகிறது. சிபிஐ அவங்க என்ன விசாரித்து அவர்கள் என்ன எடுப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. இதை பேசும்பொழுது இந்த நிகிதா என்கிற அந்த புகார்தாரர் இருக்காங்க பாருங்கள், அஜித்குமாருக்கு எதிராக புகார் கொடுத்த அந்த நிகிதா, இவங்களை பற்றியான பல புகைப்படங்கள் வெளியே வருகின்றன, இவங்களை பற்றியான பல தகவல்கள் வெளியே வருகின்றன. இது எல்லாமே மோசடி சம்பந்தப்பட்ட தகவல்களாக இருக்கிறது. வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பல பேரிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். அப்பொழுது நான் சொல்கிறது 2010 துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுக்கு நெருக்கம் என்று கூறியும், ஸ்டாலினுடைய உதவியாளர் பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு நெருக்கம் என்று கூறியும் பல இடங்களில் மோசடி செய்திருக்கிறார் அப்படின்ற தகவலும் வருகிறது. இது பேரில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. 2011 அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலும் வருகிறது. இப்படி எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யப்பட்ட ஒரு நபர் பேராசிரியர் என்கிற அளவில் எப்படி ஒரு அரசு கல்லூரியில் அவருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது அப்படின்ற கேள்வி வருகிறது. அது விளக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது அரசாங்கம் தான். இப்போ அந்த சக்தீஸ்வரன் என்ன செஞ்சிருக்காருன்னா, அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் சொல்லிட்டார் இல்லையா, இப்போ அவர் முக்கிய சாட்சியாகிறார். இந்த சக்தீஸ்வரனுக்கு தான் இப்பொழுது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அடுத்த அதிர்ச்சி தகவல் வருது. முதல் நாள் நீதிமன்றத்தில் சடலம் இல்லத்திற்கு வருவதற்கு முன்னரே
அஜித்குமாருடைய சடலம் அந்த இல்லத்திற்கு வருவதற்கு முன்னரே திமுக கொடி பொருத்தப்பட்ட காரில் அந்த பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருபுவனம் பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய சேங்கை மாறன் என்பவனும் அந்த பொறுக்கியும் அவன் கூட இருக்கக்கூடிய 3-4 பொறுக்கிகளும் வந்து 50 லட்சம் வரை பேரம் பேசினார்கள். அதற்கு மானாமதுரை டிஎஸ்பியும் துணை இருந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டை அந்த குடும்பத்தினரே வைத்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதில் முக்கிய சாட்சியாக பார்க்கப்படுகின்ற இந்த சக்தீஸ்வரன் என்பவர் இன்றைக்கு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஏன் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றால், கைது செய்யப்பட்ட காவலர்களில் ஒருவரான ராஜா என்பவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில மாஃபியா கும்பல் அவர்கள் என்னை மிரட்டுகிறார்கள், சில ரவுடிகள் தாதாக்கள் என்னை மிரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் என்ற தகவல் கசிந்திருக்கிறது. டிஜிபியால் என்ன செய்ய முடியும் அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா சேங்கை மாறனுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலையே, பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ அந்த 5 பேர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார்கள், இந்த கொலையை செய்தார்கள் என்பதோடு நிற்கலை. இந்த கொலையை மறைப்பதற்கு ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி என்று அனைவரும் கூட்டுச்சதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்ற துணியில்தான் இந்த வழக்கு செல்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது சேங்கை மாறன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சிறைக்குள் இருக்கிற, அதாவது கைது செய்யப்பட்டு சிறைக்குள் இருக்கிற என்ற காவலர் ஆன ராஜா என்பவர் அவருடைய தொடர்புகளை வைத்து மிரட்டுகிறார் என்றால் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு அந்த அனுமதியை வழங்குகிறதுன்றதை பாருங்கள். இது ஒரு பேட்டர்ன். இந்த அரசில் எல்லோருமே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா சம்பவங்களிலும் இது நடக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரான ஞானசேகரன் அவருடன் இருந்த அந்த சார் என்பது யார் அப்படின்னு இது வரைக்கும் தெரியலன்னு வச்சுப்போம். அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் குறித்து எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் எஃப்ஐஆரை பதிவு செய்வதற்கு முன்னாலேயே வேண்டாமா இதையெல்லாம் கொடுத்து உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணுறாங்க இல்லையா, ஹெல்ப்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ண பொழுது அந்த பெண் காவலர் ஒருவர் சொன்னதாக பதிவு செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தரப்பு வக்கீல். அங்கிருந்து ஆரம்பித்து அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னாக்க கொடுக்கப்பட்ட தகவல்களை எல்லாம் கசிய விட்டு அந்த பெண்ணுடைய முகவரி, அந்த பெண்ணுடைய பெயரிலிருந்து எல்லாமே கசிய விடப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியுது. இதை தொடர்ந்து அந்த வழக்கில் சார் என்கிற நபரே இல்லை என்று பூர்வாங்க விசாரணைக்கு முன்னரே பதிவு செய்யப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு முடிவை எடுத்துவிட்டு காவல்துறை அந்த விசாரணையை நோக்கி பயணிக்கிறது என்றால் இதில் எப்படி தீர்வு வரும், இதில் எப்படி ஒரு நல்ல தீர்ப்பு வரும், இதில் எப்படி நீதி வழங்கப்படும் அப்படின்ற கேள்வி அப்பொழுதே முன்வைக்கப்பட்டது. அதே கேள்வியைத்தான் இங்கேயும் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த கொலைக்கு முக்கியமான ஆயுதங்கள் என்று பார்க்கப்பட்ட அந்த ஆயுதங்கள் இன்றைக்கு அதுக்கான அந்த உருட்டுக்கட்டையிலிருந்து அது எல்லாமே காணோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணும். அந்த கோவில் வளாகத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கிறது. அதை அந்த மேஜிஸ்ட்ரேட், அதாவது இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட் அங்கே செல்வதற்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு முன்னாலேயே அவசரமாக அங்கே ஏடிஎஸ்பி அப்படின்னு அந்த பதவியில் இருக்கக்கூடியவர் அதை அந்த அதிகாரிகளிடமிருந்து எடுத்து சென்று விட்டார் அப்படின்ற தகவலும் வருகிறது. இப்படி ஒவ்வொரு ஆவணங்களாக அழிக்கப்பட்டு வருகின்றன அல்லது மறைக்கப்பட்டு வருகின்றன அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே எஃப்ஐஆரில் வலிப்பு அவர் இறந்து விட்டார் அப்படின்னு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆவணமாக இருப்பது அதுதான். மற்ற உண்மை ஆவணங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நேரடி சாட்சியாக இருக்கக்கூடியது யார்? சக்தீஸ்வரன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், உருட்டுக்கட்டையால் தான் அடித்தார்கள் அப்படின்ட்டு. இப்போ அவரை மிரட்டுவதற்கு களமிறங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத அவரே இப்போ கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அடுத்து அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது, அதாவது இந்த கோசாலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தான் விசாரணை செய்தார்கள். அங்கு தான் அந்த நகைகளை எல்லாம் ஒழித்து வைத்ததாக அந்த அஜித்குமார் சொன்னதாக, இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று கூட சொல்ல முடியாது, சந்தேகிக்கப்பட்டவர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா புகார் எடுத்துக்கல, புகார் பதிவு பண்ணல, எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, எதுவுமே பண்ணல.
அப்போ அங்கே இருந்தது என்று சொல்லி அவர் கொண்டு அழைத்து சென்று அங்கே அது இல்லை என்ற உடனே தப்பிச் செல்ல முயற்சித்தார் அப்படின்னு இவங்க எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. இப்போ அவரை அங்கே அழைத்து செல்லும் பொழுது கைத்தாங்களாகத்தான் அழைத்து சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லோரும், அதாவது சாட்சியங்களாக பூக்கடை வைத்திருக்கின்ற அந்த அம்மா, பழக்கடை வைத்திருக்கின்ற நபர், இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவரை கூட்டு போகும்பொழுது முடியலங்க, அவரால் கைத்தாங்களாக தான் கூட்டு போகிறாங்க, ஏற்கனவே அடித்திருக்கிறார்கள் விசாரணைங்கிற பெயரில். அப்போ கைத்தாங்களாகத்தான் அவரை அழைத்து செல்கிறார்கள் என்றால் அவன் எப்படி தப்பிக்க முயற்சித்திருக்க முடியும்? அவனால் தான் நடக்கவே முடியலையே. இப்படி முன்னுக்கு பின் முரணாகவே இந்த வழக்கில் பல விஷயங்கள் இருக்குது. இப்படி கைத்தாங்களாக அழைத்து சென்ற நபர் அவர் வலிப்பு வந்து இறந்து விட்டார் அப்படின்னு நீங்கள் கேஸை வந்து மூடிடுவீங்க அப்படின்னா அதற்கு முக்கியமாக உதவ போகிறது என்ன தெரியுமா? நேரடி சாட்சியங்கள் இல்லை. இந்த கொலையை செய்ததாக நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்றால் அதற்கு ஆயுதம் அப்படின்றது என்ன அப்படின்னா இல்லை. கதவை 2 பக்கமும் மூடிவிட்டார்கள், அதனால் நேரடி சாட்சியங்கள் கைத்தாங்களாக அழைத்து சென்றார்கள். ஐயோ அம்மா என்று கத்திய குரல் மட்டும் கேட்டது, இதோட நிறுத்திப்பாங்க. இதெல்லாம் கொராபரேட்டிவ் எவிடன்ஸாக வந்துடும். நேரடி சாட்சியமாக பார்க்க முடியுமா என்றால் எனக்கு தெரிந்து முடியாது. நேரடி சாட்சியாக பார்த்த ஒரே நபர் சக்தீஸ்வரன். அவரும் 30 நொடி தான் அந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறார், காணொலியை பதிவு செய்திருக்கிறார். அவர் சொல்கிறார் உருட்டுக்கட்டையால் அடித்தார்கள், இவர்கள் சொல்கிறார்கள் பிளாஸ்டிக் பைப்பால் தான் அடித்தார்கள் என்று. இப்போ நிகிதா என்கிற பெண்மணிக்கு இருக்கக்கூடிய அரசியல் தொடர்புகளை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த சினாரியோவில், இந்த சூழ்நிலையில் இதுவரையில் நிகிதாவை விசாரணைக்கு கூட காவல்துறை அழைக்கவில்லைங்கிற நிலையில் இந்த விசாரணை என்பது நேர்மையாக நடக்குமா என்றால் சிபிஐ வந்து எடுத்து நடத்தினாலும் கூட அவர்களிடம் அந்த ஆதாரங்களே சமர்ப்பிக்கப்படவில்லை அல்லது ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன என்ற நிலையில் எப்படி நேர்மையான விசாரணை இங்கே நடக்கும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. சிபிஐ இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃபிஐயே வந்து விசாரணை செஞ்சாலும் கூட ஆவணங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் என்ன செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை வரும் வாரங்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.